என்னடா போகிற போக்கில் ஜெர்மனியை போட்டிங்க. இன்னைக்கு FIFA வேர்ல்ட் கப்பில் ஒரு பெரிய அப்செட் நடந்திருக்கு. எக்வடார் 2-1ன்னு ஜெர்மனியை ஜெயிச்சு நாக் அவுட்ஸை நோக்கி போகிறாங்க. பட்ட பகல்லே முத்துப்பாண்டியை போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் சொல்லுவாங்கள்ல 1% சான்ஸ் 99% ஃபெய்த், அதை வச்சுட்டு தான் இந்த கேமுக்குள்ளே வந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேம் ஐவரி கோஸ்ட்டில் தோற்றுருப்பாங்க, செகண்ட் கேம் குராசாவோட ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெர்மனியை ஜெயிச்சா மட்டும்தான் எக்வடாருக்கு நாக் அவுட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் தெரியும் ஜெர்மனி 2 கேம் ஜெயிச்சு 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த கேம் ரொம்ப டஃப்பாக இருக்க போதுன்னு நினச்சோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரிங் டிசிஷனும் புவராக கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கோல் வந்து ராபரி தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டைரெக்டாக அவன் தலையில் கால் வச்சுட்டான், அதை ஃபாலோ த்ரூவில் வந்துருச்சு. அது எப்படி வந்து அவங்க கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அண்ட் அது ஜெர்மனிக்கு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் எக்வடார், தே டிசர்வ் திஸ் மூமெண்ட். கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஆங்கோலோ அடித்த பேங்கராக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் பிளாட்டா கடைசியில் அடித்த ஒரு கோல்னால் 2-1 ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு ஹிஸ்டரி க்ரியேட் பண்ணுறாங்க.